ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. ஒரு கட்டுமான என்ஜினியர் 13வது மாடியிலே வேலை செய்து கொண்டிருந்தார். ஒரு முக்கியமான வேலை. கீழே 5வது மாடியில் வேலை செய்து கொண்டு இருந்த கொத்தனாருக்கு முக்கியமான செய்தி சொல்ல வேண்டும். செல்போனில் கொத்தனாரை கூப்பிட்டார் என்ஜினியர். கொத்தனார் வேலை மும்முரத்தில் சித்தாளுடன் பேசிக்கொண்டே இருந்தார். போனை எடுக்கவில்லை. என்ஜினியரும் உரக்க கத்தி பார்த்தார். அப்பொழுதும் கொத்தனார் மேலே பார்க்கவில்லை. இவ்வளவுக்கும் கொத்தனார் வேலை செய்யும் இடத்தில் இருந்து அவரால் என்ஜினியரை நன்றாக பார்க்க முடியும். என்ஜினியர் என்ன செய்வது என்று யோசித்தார். ஒரு 10 ரூபாய் நோட்டை எடுத்து மேலே இருந்து கொத்தனார் அருகில் போட்டார். ரூபாயை பார்த்த கொத்தனார் அதை எடுத்து பையில் போட்டுக்கொண்டார். ஆனால் சற்றும் மேல் நோக்கி பார்க்கவில்லை. என்ஜினியருக்கு ஒரே கோபம். இருந்தாலும் பொறுத்து கொண்டு ஒரு 500 ரூபாயை கொத்தனார் மேல் போட்டார். அதையும் எடுத்து சட்டை பையில் வைத்து கொண்டு கொத்தனார் மும்முரமாக இருந்தார். என்ஜினியர் பொறுமை இழந்து ஒரு சின்ன கல்லை எடுத்து கொத்தனார் மீது போட்டார். அது அவரது தோள் மீது பட்டு நல்ல வலியோடு மேலே பார்த்தார். அப்பொழுதுதான் என்ஜினியர் தன்னை அழைத்தார் என்பதை உணர்ந்தார். மனிதனும் அப்படித்தான். மேலே இருந்து இறைவன் அவனை அழைப்பது அவனுக்கு புரிவதில்லை. உலக மாயைகளில் சிக்கி தவிக்கின்றான். இறைவன் அவனுக்கு அருட்கொடைகளை அளிக்கின்றான். அப்பொழுதும் அவன் இறைவனை ஏறிட்டு பார்ப்பதில்லை. ஆனால் ஒரு துன்பம் நேரும் பொழுதுதான் இறைவனை ஏறிட்டு பார்க்கிறான். துன்பங்கள் வரும் நேரம் இறைவன் உன்னை தேடி அழைக்கும் நேரம் என்று பொருள். அதனால் கஷ்டத்தை பார்த்து பயப்படாதே. பிரச்சனையை எப்போது எப்படி தீர்க்கணும்னு கடவுளுக்கு தெரியும். நிச்சயம் நம் பிரச்சனைகள் காத்துல பஞ்சு மாதிரி பறந்து போய்விடும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.